ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனவேதனையில் வாடிய நிலைமையில் இருக்கிறாய். எல்லா பொழுதுகளும் என்னிடம் நீ கேட்கும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வாழ்வில் நான் அதிகமாக கஷ்டப்படுகிறேன், எனக்கு தேவையான ஒன்றுமே கிடைக்கவில்லை, எல்லாமும் கஷ்டப்படுவது போலவே கிடைக்கிறது, என்னை எப்பொழுது காப்பாற்றுவாய் என்று. உன்னை காப்பாற்றுவதற்காகவும் நல்வழி நடத்துவதற்காகவும் தான் நான் வந்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பொழுதும் நலமாகவும் வளமாகவும் இருப்பாய். இன்று மட்டும்தான் நலமாக இருப்பாய், இன்று நாளை மட்டும்தான் நலமாக இருப்பாய் என்பதெல்லாம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் எப்பொழுதும் நீ நலமாக மட்டுமே இருப்பாய். 1000 பேர் உன்னை கவலைப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள மட்டும்தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்ற திட்டங்கள் எப்பொழுதும் என்னிடம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தோன்றும், பண கஷ்டம் அதிகமாக உள்ளது. இந்த பண கஷ்டம் எப்பொழுதுதான் முடியும், இந்த பண கஷ்டத்தை எப்படித்தான் சமாளிக்கப் போகிறோம் என்பது உனக்கு மனதுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் மட்டும் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பண கஷ்டமோ மன கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று எப்பொழுதும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். காலம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எனக்கு அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நலமான விஷயத்தை கொடுக்க வேண்டும், நலமாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாகவே எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களாகத்தான் இருக்கிறது. இனி உங்களுடைய வாழ்வில் பண கஷ்டம், மன கஷ்டம், அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். எதை நீங்கள் கேட்டாலும் இல்லை, எதை நீங்கள் கேட்டாலும் நான் தரமாட்டேன் என்பது போலெல்லாம் ஒரு நாளும் நான் கூற மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்கலாம், ஏதேது கொடுக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் உனக்கு அற்புதத்தை செய்யலாம் என்பது மட்டும்தான் என்னுடைய வேலைகளாகவே இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய வாழ்வில் கஷ்டம், என்னுடைய வாழ்வில் நஷ்டம் என்பது போலவே நினைக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒரு நாளும் நினைக்காதீர்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் குறைகள் என்ற ஒன்றை வைக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்வில் நான் சந்தோஷத்திற்கு மட்டுமே இடம் கொடுப்பேன், சந்தோஷத்திற்கு மட்டுமே எப்பொழுதுமே சகலவிதமான யோகத்தையும் கொடுப்பேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் துன்பம் என்ற ஒன்றை எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன். துன்பத்திலேயே நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்திலேயே நீங்கள் வைத்திருக்கலாம் என்று நினைத்தால் அது தவறு. உங்களுடைய வாழ்க்கையையும் நான் இன்பத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு இன்பம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் நலம் வரும், யோகம் வரும் என்பதை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள். பல பேருக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதும் என்ன கஷ்டத்தையா கொடுத்து கொண்டு இருப்பேன்? ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டத்திற்கு வாய்ப்புகளை கூட நான் கொடுக்க மாட்டேன். என் தங்க பிள்ளைகளே, நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, என்னை மலை போல நம்புகிறீர்கள். மலை போல நம்பும் உங்களுக்கு எவ்வாறு என்னால் துரோகம் செய்ய முடியும்? உங்களுக்கு இப்பொழுது வருமானம் போதவில்லை. என்னிடம் அடிக்கடி கேட்கும் ஒரு விஷயம், எனக்கு வருமானங்கள் போதவில்லை, என்ன செய்வேன் என்பதும் என்னால் சொல்ல முடியவில்லை. என்னதான் என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன்? எனக்கு
ஒரு நல்வழியை காட்டுங்கள் தெய்வமே என்பதுதான். கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்வில் நல்லதொரு வருமானங்கள் கிடைக்கும். நல்லதொரு அற்புதமான விஷயங்கள் அமையும். எதற்கெல்லாம் நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள், அந்த விஷயத்தில் எல்லாம் மாபெரும் சந்தோஷங்கள் உங்களுக்கு நான் அமைத்து கொடுப்பேன். பாருங்கள், உங்களுக்கு இப்பொழுது கஷ்டங்களாக இருக்கிறது தானே, ஆனால் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத பல விஷயத்தில் உங்களுக்கு அற்புதமே கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒன்று என்னிடம் அடிக்கடி கூறுவீர்கள், அதாவது எல்லோருக்கும் லீலை செய்யும் சாய் எனக்கு லீலை செய்யவில்லை, எல்லோருக்கும் நல்ல விஷயத்தை செய்யும் சாய் எனக்கு நல்ல விஷயத்தை செய்யவில்லை, எல்லோருக்கும் அற்புதத்தை செய்யும் சாய் எனக்கு அற்புதத்தை செய்யவில்லை, எனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கிறது, எனக்கு நிம்மதிகள் என்ற ஒன்றை கொடுப்பதே அல்ல என்பதே. என்னுடைய தங்கமே, என்னதான் உன் வாழ்வில் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டு வெளியே கொண்டு வரத்தான் போகிறேன். உன்னுடைய பொறுமையும் சரி, உன்னுடைய நம்பிக்கையும் சரி, எல்லாமும் எனக்கு தெரியும். உன்னுடைய பொறுமை, நம்பிக்கை அனைத்தும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய பொறுமைகள் என்றும் வீண் போகாது. உன்னுடைய ஆசைகள் என்றுமே குறையாத, அதாவது நான் இந்த விஷயத்தில் ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு தெய்வம் ஒரு விஷயத்தில் கூட எனக்கு நல்லதொரு விஷயத்தையே செய்யவில்லை என்பது போலெல்லாம் உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் குறைகள் வராது. அதாவது இனிமேல் என் மீது நீ குறையையே சுமத்த மாட்டாய் என்றார். பார், அப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. குறையில்லாத வாழ்வு இருக்காது என்பார்கள், ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு குறையில்லாத வாழ்க்கை அமைய போகிறது. நித்தம் நித்தம் அவரவர்களுக்கு தேவையான சந்தோஷங்களும் வசதிகளும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லை. யதார்த்தமான பிள்ளைகள் நீங்கள், யதார்த்தமான குழந்தைகள். உங்களை யாராவது ஏதாவது சொல்ல வந்தால் கூட அவர்களை நான் நிச்சயமாக தட்டி கேட்பேன். எப்படி என்னுடைய பிள்ளையை, அதுவும் நல்ல பிள்ளையை எப்படியெல்லாம் தவறாக பேசலாம், எப்படி என்னுடைய பிள்ளையை தவறாக நீங்கள் சித்தரிக்கலாம் என்று அவரவர்களுக்கு எந்த முறையில் சொல்லிக் கொடுத்தால் அவரவர்கள் தெளிவாக இருப்பார்களோ அந்தந்த முறையில் அவரவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன். காலங்களை மாற்ற முடியும். உங்களுக்குத்தான் எதுவுமே புரியவில்லை, ஆனால் எனக்கு புரியும். உங்களுடைய வாழ்வில் என்னென்ன நடக்கிறது, ஏதேது நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைகளோடு காத்திருக்கிறீர்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் உங்களுடைய ஆசைகளை பற்றியும் உங்களுடைய லட்சியங்களை பற்றியும் என்னிடம் இதுதான் எனக்கு வேண்டும் கேட்கிறேன், ஆனால் தரவில்லையே நீ என்பதை போல கூறாதீர்கள். சில விஷயத்தில் உங்களை காக்க வைக்கிறேன் என்றால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு நான் தருவேன் என்பதனுடைய அறிகுறிகள் தானே தவிர உங்களுக்கு தரவே மாட்டேன், உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்காது என்பதற்கான அர்த்தங்கள் அதுவல்ல. நீங்கள்தான் தெய்வத்தை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் தெய்வங்கள் எப்பொழுதுமே உங்களை சரியாகத்தான் புரிந்து கொள்கிறது. உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும், உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதன் திட்டங்கள் என்னிடம் உள்ளது. அதனால் இனிமே என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, அது நடக்காது என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நல்லதுதான் நடக்கும் என்று நம்பி ஒவ்வொரு காரியத்திலேயும் அழகாக அடியெடுத்து வையுங்கள். இன்று சில விஷயத்தில் நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்கள். யாருமே நமக்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கை தனிமையில் இருக்கிறது, ஒரு பணத்தின் மூலம் கூட நமக்கு தைரியம் இல்லை என்பதன் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பணமா?
உங்களுடைய வருமானங்களே உயரப்போகிறது. இந்த நேரத்தில் இதெல்லாம் பற்றி யோசிக்கலாமா? பணத்திற்காக இத்தனை நாள் ஓடினீர்கள். பணம் தானாக நம்மை தேடி வந்து விடாதா? பணம் பணம் என்கின்றோம். அந்த தெய்வத்திற்கு கண் இல்லையா? நம் பணம் பணம் என்கின்றோமே, அந்த தெய்வம் நமக்கான நல்ல விஷயத்தை கொடுத்து விடாதா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுக்கு பணம் முக்கியம். அதுவும் சில பேர் தேவையில்லாத முறையில் சம்பாதிப்பார்கள். ஆனால் நீங்கள் கேட்பது நான் உழைப்பதற்கான பணத்தை கொடு என்பதுதான். கண்டிப்பாக நீங்கள் உழைப்பதற்கான பணத்தை நான் கொடுப்பேன். உங்களுக்கு வருமானங்களை அதிகப்படுத்துவேன். உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நானே கொடுப்பேன். வெறுப்புகள் ஒரு நாளும் வாழ்க்கையை உயர்த்தாது. நீங்கள் வெறுக்காதீர்கள். இவன் எனக்கு இதை செய்யவில்லை, அவன் எனக்கு அது செய்யவில்லை என்று வெறுக்காதீர்கள். தெய்வங்கள் உங்களை இறுக்கமாக கைப்பிடித்திருக்கிறது. மனிதன் உன்னை வெறுத்தாலும் தெய்வம் உங்களை வெறுப்பது இல்லை. சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கூடிய சீக்கிரத்தில் பொருளாதாரத்திலும் சரி, உங்களுடைய வருமானத்திலும் சரி உயர்வுகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்னிடம் வந்து நான் என் வாழ்வில் நான் எதிர்பார்த்த வசதிக்கு வந்துவிட்டேன் என்று சொல்வீர்கள். நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.